பேர் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு சார் 25 ருபீஸ் சார். அது வெஜ் பிரியாணி போடுறோம், இது புளி சாதம், லெமன் ரைஸு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், இதில் யூஸ்வலாக டெய்லி போடுறது இந்த வெரைட்டி. இந்த ஸ்பெஷல் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போடும், ஒரு நாளைக்கு ஒன்று, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் ரைஸு. இன்றைக்கி வந்து இந்த பழைய சாதம் கரைச்சி குடிக்கிற மாதிரி கூழ், மோர், நீராகாரம் அதில் காலையில் சேல் பண்ணுவோம். நீராகாரம் ஃப்ரீ தான். இதெல்லாம் ட்ரை சாதம், இதெல்லாம் மீல்ஸ்ன்ற மாதிரி. ஹலோ மக்கள் எல்லாம் அப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? டைட்டிலும் தமிழும் பார்த்து வந்துருவீங்க. ஆமாங்க, நான் மந்தவெளியில் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு ஐவ உணவகம்ட்டு அந்த கடையை தான் பார்க்க போகிறோம். ஒரு 6 வகையான வெரைட்டி ரைஸு சும்மா அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஹோம்மேடு ஃபுட்டை சாப்பிட்ற ஃபீலு இந்த கடையில் சாப்பிடும்போது நம்மளுக்கு கிடைக்கும். உருளைக்கிழங்கு பொரியல், இவங்க வச்சிருக்க துவையில் எல்லாமே சும்மா அட்டகாசமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ மந்தவெளியில் ஒரு சூப்பரான ஹோம் ஃபுட்டு நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கன்ட்டு. அதனால தான் மெயினாக அந்த கடையை எடுக்க வந்தேன். உள்ளே போயிட்டு வரேன், என்னெல்லாம் பண்ணுறாங்க, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது எல்லாம் சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என் பேர் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு. நம்ம வந்து மார்னிங் 6:30க்கு வந்து இந்த பழைய சாதம் கரைச்சி குடிக்கிற மாதிரி கூழ், மோர், நீராகாரம் அதில் காலையில் சேல் பண்ணுவோம். டிஃபன் வந்து இட்லி, தோசை, கல் தோசை, நைஸு, பொங்கல், மெதுவடை, அப்புறம் வந்து சப்பாத்தி, குருமா. என்ன குடிக்கிறீங்க மதியானம்? இங்கே கடை மசாலா கிடையாது, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நாங்களும் அரைக்கிறது தான். இந்த சாம்பார் பொடி, புளி சாதம் பவுடர், மிளகாத்தூள், சில்லி பவுடர் அதெல்லாம் வந்து வெளியே வாங்கி போடுவாங்க. நாங்கள் அரைக்கிற கையில் அரைக்கிற மசாலா தான். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொட்டலமாக போட்டு வச்சுருக்கீங்களா? பார்சலுக்கு வந்து அதிலே வச்சு மடித்தோம்னாக்கா உங்களுக்கு அந்த சாப்பாட்டுக்குள்ளே போயிடும். அது ஒரு சிலருக்கு தெரியாது. தனியாக கொடுத்தோம்னா ஒரு கவரில் கொடுத்தா அவங்க சாப்பிடும்போது அதை வச்சுக்கோ. அந்த தொகையில் வந்து தனியாக ஒரு கவரில் போட்டு கொடுத்துருவோம். வெஜ் பிரியாணி போடுறோம், இது புளி சாதம், லெமன் ரைஸு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், இதில் யூஸ்வலாக டெய்லி போடுறது இந்த வெரைட்டி. இந்த ஸ்பெஷல் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போடும், ஒரு நாளைக்கு ஒன்று, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் ரைஸு. இன்றைக்கி வந்து கருவேப்பிலை சாதம் போட்டிருக்கோம். ஓகே. மற்ற நாள் வந்து மிளகு சாதம், இந்த புதினா சாதம், கொத்தமல்லி சாதம், கீரை சாதம், ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் போடுவோம். எனக்கு கேட்டால் அது ஒரு இந்த வெரைட்டி இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் போடுவோம். மதியானம் டைமிங்னா என்ன டைமிங்னா? இது வந்து பார்த்தீங்கன்னா 6:30க்கு அந்த கூழ் மோரில் ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது மார்னிங் ஃபுட்டு. காலையில் அங்கே வரதுக்கு முன்னே நான் 10 பேர் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அது ஓகே. வாக்கிங் போகிறவங்களாம் வந்து காலையில் அந்த நீராகாரம் ஃப்ரீ தான், பைசா இல்லை. அது ஓ சூப்பர். நான் பார்த்தேன் நீராகாரம் ஃப்ரீன்னு போகிற காரணம் என்ன, அது வந்து இந்த பழைய சாதம் தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்து குழச்சி பழைய சாதம் கரைச்சி வச்சுருவோம். அந்த நீராகாரம் தண்ணி இருக்குல்ல, அது வந்து வேஸ்ட்டாக தான் போவோம். அதை நாங்கள் தனியாக ஊற்றி வச்சு சால்ட் லைட்டாக போட்டு அதில் எதுவுமே கிடையாது, அப்படியே வரவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம். ஆனால் அது அந்த நீராகாரம் மார்னிங்கில் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. நம்ம பழைய கஞ்சி குடிக்கிற அந்த எஃபெக்ட்டு. ஆமாம், ஒரு தண்ணி அந்த சாப்பாடு வெடிச்சிட்டு பழைய சாதம் தண்ணி ஊற்றிக்கல, மறுநாள் அந்த தண்ணி ஊறுதில்ல சாப்பாட்டில், அது வெறும் தண்ணி தான். அது நாங்கள் நல்லது உடம்புக்கு. அது ஸ்டமக் அவ்வளோ கோல்டு. சாப்பாடோட விலைனா என்ன விலைனா? ஆரம்ப விலை சார் 25 ருபீஸ் சார். அது பார்சலில் வந்து ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். 30 ருபீஸ். காரணம் கேட்டாக்கா பார்சல் வந்து தனித்தனியாக உருளைக்கிழங்கு, தொகை இல்லை அதெல்லாம் தனித்தனியாக கொடுக்குறதுனால 5 ரூபா எக்ஸ்ட்ரா. இலை அந்த இதெல்லாம் வந்து பாக்ஸில் கொடுக்குறதுனால 5 ரூபா எக்ஸ்ட்ரா போகும். இந்த தயிர் சாதம் வந்து நீங்கள் செய்கிறது டிஃப்ரெண்ட்டாக அந்த வெண்ணெல்லாம் போட்டு செய்வீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது எப்படி செய்வீங்க சார்? இது வந்து என்னென்னா தயிர் சாதம் வெடிகாலம் 5 மணிக்கெல்லாம் வேக வச்சு இறக்கணும். காரணம் கேட்டால் 12 o'clock அது வந்து தயிர் கிடையாது, நல்லா குழச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நாங்கள் வெண்ணெய் போடுவோம். பாலை வந்து நல்லா திக்கு பாலை காய்ச்சி அந்த சாப்பாடு வெடிக்கிற குழச்சி வச்சோம்னா 12 மணிக்கு மேலே அது தயிராக மாறிடும். தாளிக்கும் போது மட்டும் சும்மா ஒரு லிட்ரு தயிர் ஊற்றினா போதும், ரொம்ப தயிர் தேவையில்லை. காரணம் கேட்டால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டைம் ஆகவும் நல்லாயிருக்கும். 10:30க்கு வந்துடும். காரணம் கேட்டாக்கா அந்த ஸ்கூல் பிள்ளைங்க கட்டிங் போகிறது, பார்சல் இந்த இன்ட்ரோல் விடும்போது கட்டிங் போவாங்க, அது ஆஃபீஸ் போகிறவங்க, அதனால் 10:30க்கு டிஃபன் நடக்கும்போதே சாப்பாடு வந்துடும். 2-2:30 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு மேலே இருக்க சான்ஸ் இல்லை. எல்லாமே ஏதாவது இருக்காங்க. சண்டே கம்பல்சரி லீவு. ஏன்னா கடை பசங்களாம் ரெஸ்ட் வேணும், ஃபங்க்ஷன் ஆர்டர் தான் செய்வோம். கடை வந்து சண்டே எப்பவுமே லீவு தான். நான் 15 வருஷமாக வச்சுருக்கேன், சண்டே போட்டதே கிடையாது. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க.
ஸோ காய்ஸ் ஃபைனலாக லஞ்சில் அவங்க வெரைட்டி ரைஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஒரு 6 வகையான வெரைட்டி ரைஸ் வச்சுருக்காங்க. ஸ்பெஷலாக ஒரு நாளைக்கு கருவேப்பிலை சாதம், புதினா சாதம் இந்த மாதிரிலாம் போடுவாங்களாம். என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம், பிரியாணி அந்த பிரிஞ்சின்னு வெஜ் பிரிஞ்சி, தயிர் சாதம், சாம்பார். ஸோ இது எல்லாமே வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து சைடிஷாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அந்த கூட்டு அது வச்சிடறாங்க, ஆனியன் பச்சடி அந்த பிரிஞ்சிக்கு வச்சிடறாங்க. இது வந்து துவையல். ஸோ இது எல்லாமே வாங்கியிருக்கேன். ஒரு மந்தவெளி மயிலாப்பூரில் சாப்பிடணுன்னா இந்த கடை ஒரு பிஸ்னஸ் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கிட்டே இருக்கேன் லெமன் ரைஸ்லேருந்து போயிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதை பாருங்கள், லெமன் ரைஸ் மேலே இந்த கலர் ஆடிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ரைஸும் நல்ல ஒரு குவாலிட்டியான ரைஸு. ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் உளுந்து தாளிப்பு லெமனில் நல்லா சூப்பராக இருக்குது. லெமன் அந்த ஓவர் புளிப்பு அந்த இதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஒரு ஹோம்மேடு நம்ம வீட்டில் சாப்பிட்ற அந்த ஃபீல் கொடுக்குதுங்க. இவங்க உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி கூட்டு மாதிரி வச்சிடுறாங்க. லெமன் சாதம், உருளைக்கிழங்கு இந்த வறுவல் பொரியல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ லெமன் சாதம் அந்த உருளைக்கிழங்கு பொரியலோட அருமையாக இருக்கும். நல்லா அந்த தக்காளி எல்லாம் போட்டு மசிச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல. லெமன் சாதத்தோடு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குது. லெமன் சாதம் ஒரு பைட்லேயுமே நம்ம அந்த கடலைப்பருப்பெல்லாம் நல்லா மாட்டுது. நல்ல ஒரு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க ரைஸு, சூப்பர். நல்ல குவாலிட்டி, ஒரு நல்ல குவான்டிட்டி. ஸோ நான் நல்லா வைக்கிறாங்க. ஒரு ஆள் வந்தால் திருப்தியாக சாப்பிட்ற அளவு வைக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணால் தான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அவங்க கிட்ட இருக்க தக்காளி சாதம் வரலாம். இது கூட இந்த தக்காளி சாதத்தோட ஒரிஜினாலிட்டியை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ரைஸ் எல்லாம் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த சிவாஜி அந்த மாதிரி பிராண்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. தக்காளியோட அந்த சாப்பாடு பிளெண்ட் ஆகி நல்லா சூப்பராக இருக்கா, சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கான். அந்த சோம்பு தாளி பண்ணுவோம்ல, ஸோ தக்காளி சாதத்துக்கு ஏற்ற மாதிரி சோம்பு தாளி போட்டு பண்ணியிருக்காங்க. சாப்பிட நல்லா இருக்குங்க. எல்லாம் பண்ணிட்டு மேலே புதினா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புதினாவோட ஃப்ளேவர் லைட்டாக எனக்கு தெரியுது. ஒரு காரசாரமாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக அதுக்கு என்னவோ தேவையோ கரெக்டாக இருக்கான், நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்க சாம்பார் சாதம் போயிடலாம். பாருங்கள், ரைஸோட இந்த குவாலிட்டி இருக்குல்ல, இது பிஸ்மில்லா பாத் அந்த மாதிரி தான் செய்கிறது சாம்பார் சாதம். டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். நல்லா உங்களுக்கு அந்த பருப்பை நல்லா மசிச்சு ரைஸோடு நல்லா மசித்து சாம்பார் சாதம் சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரைஸ் நல்லா குழஞ்சி அதுக்கேற்ற மாதிரி பிஸ்மில்லா பார்த்து இந்த சாம்பார் சாதம் அட்டகாசமாக இருக்குது. இதுக்கு உருளைக்கிழங்கு வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். உருளைக்கிழங்கு ஒரு காரசாரமாக லைட்டாக இருக்குது. இந்த சாம்பார் மாதிரி சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கா. புளி சாதம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம புளி சாதம் நம்ம கோயிலில் புளி சாதம் கொடுப்போம்ல, அந்த ஒரு புளி சாதத்தை ஈக்குவல் பண்ணி சாப்பிடணும் அந்த ஃபீல் தருது. இதுலேயே நல்ல கடலைப்பருப்பெல்லாம் தாளிப்பு நல்லா போட்டு பண்ணியிருக்காங்க. புளி சாதத்துக்கு அவங்க வச்சுருக்க தேங்காய் காஞ்ச மிளகாய் துவையல் அட்டகாசம். இந்த துவையல் அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த புளி சாதத்தோடு பிளெண்ட் பண்ணி சாப்பிட காஞ்ச மிளகாய் தேங்காயெல்லாம் மிக்ஸ் பண்ணி துவையல் இந்த சாப்பாட்டுக்கு சும்மா அருமையாக இருக்கான். புளி சாதம் எதிர்பார்க்கல, ஆனால் ஒரு அட்டகாசமாக நம்ம அதை கோயிலில் கொடுக்குற அந்த புளி சாதத்துக்கு ஈக்குவலாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட. இந்த பிரிஞ்சி இதை பாருங்கள், ரைஸை எவ்வளோ வரியாக அந்த பிரியாணிக்கு போடுற அந்த பாஸ்மதி ரைஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரை பண்ணிடலாம். பிரிஞ்சி ஒரு ஹோம்மேடு பிரிஞ்சி சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு மசாலா நல்ல ஒரு மசாலா போட்டு பண்ணியிருக்காங்க. பட்டை லவங்க அந்த இது இருக்கும்ல ஃப்ளேவர் வைஸ் நல்லா சூப்பராக கொடுக்குது. டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குங்க, செம்ம. எனக்கு இந்த இதுலேயே ஸ்பைசினஸ்ஸு கொஞ்சம் அதிகம்னா இந்த பிரிஞ்சில் தான். ஃபைனலாக நம்ம தயிர் சாதம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். தயிர் வெண்ணெய்லாம் போட்டு செய்வாங்களாம் தயிர் சாதம். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி ஓடுறான்ட்டு, ஓடுறான். ஸோ தயிர் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். சரியான டிஃப்ரெண்ட்டு. இந்த அளவா தயிர் சாதம், இந்த அளவா மீல்ஸுன்ற மாதிரி இந்த தயிர் சாதம் செம்மையாக இருக்குது. இது அதேமாதிரி சீக்கிரமாக காலியாகிறத தயிர் சாதம் ஒரு மஸ்ட்டு. இது
இந்த தயிரோட கெட்டித்தன்மையும் அந்த சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. உருளைக்கிழங்கு எப்படி இதுன்னு ட்ரை பண்ணலாம். டப்போடா நம்ம இருக்கான் தெரியுமா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய சோறு, மார்னிங்கில் பழைய சோறு, கூழ், நீர்மோர் இதெல்லாம் தராங்க. நீர்மோர்லாம் இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மதியான டைமில் அதே மாதிரி எனக்கு இங்கே ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா புளி சாதம், பிரிஞ்சியும் இந்த தயிர் சாதம் எனக்கு அட்டகாசமாக பிடிச்சிச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ மஸ்ட் ட்ரை, வந்தீங்கன்னா விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த கடையோட லொக்கேஷனாக திரும்பியும் சொல்கிறேன், மந்தவெளி ஆவின் பால் ஊற்று, அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. லொக்கேஷன் எல்லாமே நானும் கீழே மேப் பண்ணி விட்றேன். நிறைய இடத்துக்கு போய் தனியாகவே வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியாது. உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக்கு, கமெண்ட்டு, ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ என்னோடய ஐடியா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இது மூணுத்தையும் ஐடியா பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நிறைய இடத்துக்கு போய் சாப்பிட்டு போகிறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கேஸ். நான் உங்களை ஐடியா பண்ணி டாடா பை பை. நான் இப்போ சாப்பிட்டேன் அவங்க ஃபுட்டை. எனக்கு அந்த பிரிஞ்சியில் ஒரு ஹோம்மேடு பிரிஞ்சி செய்கிற ஃபீல் கிடைக்குது. நம்ம கடை ஃபீல் கிடைக்காம ஒரு ஹோம்மேடாக வீட்டில் சாப்பிட்ற அந்த ஃபீல் கிடைக்குது. ஒரு காரசாரமாக ஒரு நல்லா அருமையாக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு மசாலாவும் அந்த கடையை தேடி விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர், அந்த ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் பார்த்தேன். சாப்பிட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதே மாதிரி நல்லா கண்டினியூவாக பண்ணுங்கள். நன்றி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உங்கள் கடையை வந்து சாப்பிட்டதுக்கு. ரொம்ப நன்றி. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன்.